ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மிடில் கிளாஸ் இருக்க நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து அந்த 5 ரூபாயை வச்சு தான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டே ஒன் வந்து 5 ரூபா எடுத்து வைக்கிறோம். டே 2 10 ரூபா, டே 3 15, 20, 25, 30, 35, 40, 45 இந்த மாதிரி 30 நாளைக்கு நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் என்னால் வந்து அந்த 30 டேஸ்க்கு நான் எடுத்து வைக்க முடியாது, என்னால் 10 டேஸ் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 10 டேஸ்னால் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் டே வந்து 5 ரூபா, செகண்ட் டே 10 ரூபா, இந்த மாதிரி 10 டேஸ் எடுத்து வைக்கிறப்போ நமக்கு வந்து டோட்டலாக வந்து 275 ரூபா வருங்க 10 நாளைக்கு. அதே 30 நாளைக்கு கணக்கு பண்ணுறப்போ நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 825 ரூபா வருங்க. ஒரு மாதத்துக்கு 825 ரூபானா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து 9,000 வருதுங்க. நியர்லி ஒரு 10,000 வருதுங்க. நம்ம வருஷத்துக்கு வந்து 10,000 சேவ் பண்ணலாம். அந்த 5 ரூபா வந்து எடுத்து வைக்கிறங்காட்டி நமக்கு 5 ரூபா வந்து நமக்கு வந்து பெரிய அமௌண்ட் இல்லைங்க. நம்ம எல்லாத்துனாலும் எடுத்து வைக்க முடியும். நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக எல்லாமே முடியுங்க. அடுத்து வந்து என்னால் 10 நாள் இல்லை 5 நாளைக்கு சேவ் பண்ணலாம், அந்த 5 நாளைக்கு வந்து என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5 நாளைக்கான அமௌண்ட்டு வந்து எவ்வளோ வருதுன்னா 15 நாளைக்கு எடுத்து வச்சோம்னா நாளைக்கு வந்து 600 வருதுங்க. இதே வந்து 30 நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா 1200 வருதுங்க. இதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம 14,400 வருதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 14,500 நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. என்னால் 15 நாள் முடியல, 20 நாளைக்கு நம்ம சேவ் பண்ண என்னால் முடியுங்க, இவ்வளோ நாளைக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 20 நாளைக்கு கால்குலேஷன் பாருங்கள். 20 நாளைக்கு வந்து நமக்கு 1,050 வருங்க. மீதி ரிமைனிங் 10 நாள், அது ஃபஸ்ட்லேருந்து 10 நாள் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா 275 வருங்க. மொத்தமாக சேர்த்துறப்போ வந்துக்கு நமக்கு 1,325 வருதுங்க. நம்ம ஒரு மாதத்துக்கு 1,325 எடுத்து வைக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வர்றப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னா 5,900 வருதுங்க. கிட்டத்தட்ட 16,000 வந்துடுதுங்க. நமக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வெறும் 5 ரூபா அந்த மாதிரி எடுத்து வைக்கிற மூலிமா வந்து நம்ம 16,000 சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாங்க. நமக்கு வந்து பணம் வந்து எல்லா சூழ்நிலையும் நமக்கு தேவைப்படுதுங்க. நமக்கு வந்து 15,000ங்கிறது வந்து அப்போ எனக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் வர்றப்போ நமக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோட சரிங்க. சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதுங்க. நமக்கு அந்த சேவிங்ஸ் பண்ணி பண்ணி நம்ம அமௌண்ட் பல்காக பார்க்குறப்போ நமக்கே ஆட்டோமேட்டிக்காக சேவிங் பண்ணுற மைண்ட் வந்துருங்க. அடுத்து என்னால் 25 நாளைக்கு சேவ் பண்ண முடியும், 20 நாள்லேருந்து 25 நாளைக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறவங்க வந்து 25 நாளைக்கு எவ்வளோ வருதுன்னா 1,225ங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் அப்படி எடுத்து வைக்கிறப்ப 75 வருதுங்க. இதை கூட்டினா 1,700 வருதுங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம 1,700 சேவ் பண்ணி வைக்கிறோங்க. அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னா 20,400 சேவ் பண்ணுறோங்க. இதுவும் ஒரு பல்க் அமௌண்ட்டு தாங்க. நம்ம எதுவுமே நம்ம சேவ் பண்ணுற வரைக்கும் நம்ம நம்ம பார்த்தா ஒரு 5 ரூபா மாதிரி தான் தெரியுங்க. அப்போ பல்காக சேவ் பண்ணுறப்போ நமக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஆட் ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இல்லை என்னால் 30 நாளைக்கு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து 30 நாளைக்கு எவ்வளோ வருதுன்னா 2,325 வருதுங்க. அப்புறம் வருஷத்துக்கு வந்து 27,900 கிட்டத்தட்ட 28,000 நம்ம சேவிங்ஸ் பண்ணிடுவோங்க. நம்ம எதுவுமே எஃபர்ட் போடாமல் 28,000 நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. என்னால் இன்னுமே அமௌண்ட் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து 10 ரூபா சேவிங்ஸு, டெய்லி சேவிங்ஸு அதை போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா சேவ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேங்க. நான் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேவிங்ஸ்க்காக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்குதுங்க, ஆர்டி ஸ்கீம் இருக்குது. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கான வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இல்லாதவங்க வந்து தெரியாதவங்க வந்து நம்ம சேனலில் லிங்க் கொடுக்குறேங்க கீழே, அதை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாழினி. நன்றி, வணக்கம், பை.